நடிகையை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். இவங்க வந்து பட்டிமன்ற பேச்சாளர், நடிகை, அப்புறம் விஜேவாலாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. சொந்த ஊர் சேலம். ஸோ அதில என்னன்னா, நல்ல திறமைசாலி. அவங்களுக்கான ஒரு இடம் இன்னும் சினிமால கிடைக்கலங்கிற ஒரு ஒரு வருத்தம் இருக்கு அவங்களுக்கு. அந்த திறமைக்கு தகுந்தபடி நல்ல கதாபாத்திரங்கள் கிடைச்சா, கண்டிப்பா நடிச்சிருவேன்னு சொல்லுவாங்க. அந்த ஆனந்திய நான் உங்களுக்கு இப்போ அறிமுகப்படுத்துறேன். வணக்கம் ஆனந்தி. வாங்க. வணக்கம் சார். சில பேர் நடிக்க வராங்க. வரும்போது என்கிட்ட கேட்பாங்க, ஒரு நல்ல கதாபாத்திரம் கிடைச்சா ஓகேங்கன்னு. நம்ம அழகான ஒரு கதாபாத்திரத்த அவங்களுக்கு எடுத்து சொல்லுவோம். நல்ல கதைகள் சொல்லுவோம். "ஐய்யய்யோ! இந்த காஸ்டியூம் நான் போட மாட்டேன். இப்படி நான் வந்து நெருக்கமா நடிக்க மாட்டேன்." இப்படி நெறைய வந்து அவங்களோட விஷயத்துல, அவங்க ஏதோ கண்டிஷன்ஸ் நெறைய வச்சுக்கிட்டு வராங்க. ம். அப்படி அ இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நடிப்புங்கிறது நடிப்பு தான். நீங்க ஒண்ணும் உங்க கண்டிப்பா. பர்சனல் லைஃப்பையும், நடிப்பையும் ஒண்ணா வந்து எடுத்துக்க கூடாது. கண்டிப்பா, அந்த கதை, அந்த சீன் என்ன கேட்குதோ, அதை செய்ய வேண்டியது ஒரு நடிகையோ, நடிகரோட கடமை. கண்டிப்பா. அதுதான் நான் நினைக்கிற சினிமா. இந்த 40 வருஷ அனுபவத்துல நான் அப்படித்தான் இருக்கேன். ம். இப்ப என்னைய நீங்க எடுத்துட்டீங்கன்னா, கேமரா ஆன் பண்ணிட்டு, "சார் நீங்க கழுத்த அறுத்துக்கோங்கன்னு" சொன்னா, நான் கழுத்த அறுத்துட்டு செத்து போறதுக்கு கூட நான் தயாரா இருக்கேன். ஆச்சுங்களா? ம். ஸோ எனக்கு அப்படி ஒரு முரட்டுத்தனமான சினிமாக்காரர்களே தான் எனக்கு பிடிக்கும். ம். உங்களோட மனநிலை என்ன? நீங்க ஏதாவது கண்டிஷன்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல சினிமா அந்த கதை என்ன கேட்குதோ, என்ன அந்த காட்சிக்கு என்ன தேவைப்படுதோ, அதை மனசார செய்யற மனநிலையில இருக்கீங்களா? கண்டிப்பா சார். இன்னைக்கு சினிமாவ பல பேர் பலவிதமா பார்க்குறாங்க. பலவிதமா பேசுறாங்க. சினிமானாவே இப்படிதான் அப்படின்னு பேசுறாங்க. சினிமாவுனால தான் இன்னைக்கு நான் வந்து நல்லாவே இருக்கேன்றவங்களும் பேசுறாங்க. அ சினிமா அப்படின்றது ஒரு தனிப்பட்ட முறையில என்ன பொறுத்தவரைக்கும் நான் அத லவ் பண்றேன். இன்னைக்கு ஒரு கதாபாத்திரம் நான் தேர்ந்தெடுக்கிறேன்னாலும், அந்த கதாபாத்திரம்ன்றது அந்தோடைய டைம்க்காக அந்த கதாபாத்திரத்துல நான் என்ன பண்றேன்? நானா ஒரிஜினல் லைஃப்ல இருக்கிற நானு, இந்த கதாபாத்திரத்துல நான் எப்படி மாறி நான் என்ன பண்றேன்றது தான் ஒரு சினிமா. இதுக்கும் ரியல் லைஃப்க்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாரி நம்ம நடிச்சோம் அப்டின்னா, அந்த சினிமா ரொம்ப அழகாவும், அருமையாவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் சார் நான் சினிமாவ பார்க்குறேன். சூப்பர். இப்ப என்ன அப்டின்னா, எங்களோட ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து நாங்க ஹைலைட்ஸ் அப்டின்ற ஒரு ஒரு ஷோ வச்சிருக்கோம். அந்த ஷோல என்ன அப்டின்னா, ஒரு 2 மணி நேர திரைப்படத்தில் மிக முக்கியமான ஒரு சீன் எடுத்து, ம். நடிக்கக்கூடிய ஆட்களை, இவங்கள்ட்ட திறமை இருக்கு, இவங்களுக்கு ஆர்வம் இருக்கு, எப்படியாவது சினிமால ஜெயிச்சிடணும்னு நெனைக்கிறவங்களுக்கு, அந்த முக்கியமான சீன சொல்றோம். இவங்களுக்கு பொருத்தமா இருக்கும்ன்ற நம்பிக்கை என்னோடது. ம். அந்த கதைய கேளுங்க. அந்த காட்சிய கேளுங்க. அந்த காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது. ம். அந்த காட்சி கேட்கிறபடி உங்களால ஃப்ரீயா நடிக்க முடியும். ம். அப்படினால், நீங்க ஓகேன்னு சொன்னால், அதை நம்ம படமா எடுத்து டெலகாஸ்ட் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிக்கல, நான் அத செய்ய மாட்டேங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம இந்த நிகழ்ச்சிய இங்க கட் பண்ணி உங்களோட இன்ட்ரோவோட நிறுத்திக்குவோம். அதுக்கு வேற ஆர்டிஸ்ட் கிடைக்கும்போது நாங்க ஷூட் பண்ணி பண்ணுவோம். இப்ப அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல நான் ஒரு ஹைலைட் சீன் ஒண்ணு சொல்றேன். ம். எங்கிட்ட இருக்கிற கதையில ஒரு விபச்சார பெண் ம். அந்த தலைப்பு வந்து "இவளும் பெண் தானே" அப்படிங்கிறது. என்னன்னா, ஆ எல்லா தொழிலும் செய்யற பெண்கள் வந்து பெண்கள் தான். ஆனா, அவங்களுக்கும் மனசு இருக்குங்கிறத ம். சில நேரங்களில் பொதுவான மக்கள் பார்க்கறது இல்ல. கண்டிப்பா. அவங்க தொழில் சார்ந்து மரியாதை குடுக்கறதும், அவங்க செய்யற தொழில வச்சு மரியாதை குறைவா நடத்துறதும் இந்த சமூகத்துல காலங்காலமா நடந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பா. அப்படி இழிவா நடத்தக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தொழில் செய்யற ஒரு பெண். அவளோட சூழ்நிலை அவ விபச்சாரியா இருக்கா. அந்த விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ண தொடர்ந்து தன்னுகிட்ட வந்துட்டு இருக்கிற ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறான். இது சராசரியா நீங்க எவ்வளோ உங்க ஃப்ரெண்ட்ஸுகளோ, இல்ல அது மாரி பாதிக்கப்பட்ட பெண்களோ, ம். இல்ல இந்த சினிமால வந்து நீங்க எங்கேயாவது அனுபவிச்ச ஒரு துன்பமோ, ம். ஏதாவது ஒண்ணு இருந்திருக்கலாம். இந்த மாரி கதைகள் நீங்க கேட்டுருக்கலாம். பட் இதுல என்ன நடக்கும்னா, நான் உங்கள லவ் பண்றேன். உங்க மேல நான் உயிரா இருக்கேன். உங்கள நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க. ம். ஆனால் அது எங்கேயோ ஒரு இடத்துல ஏமாற்றப்படும்போது உங்களோட வலி எப்படி இருக்கும்? அந்த உங்களுக்குள்ள ஒரு மனசு இருக்குன்றத புரியாம போற அந்த ஒரு பெயின் இருக்கு இல்லையா? அதுதான் இப்ப நம்ம ஒரு காட்சியா சொல்லப்போறோம். அந்த கண்டிப்பா. காட்சி எப்படின்னா, ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூம்ல ஒரு பெட்டு, அழகான அந்த பெட்ல வந்து ரொம்ப அழகா ஒரு பொண்ணு வந்து படுத்திருக்கா. ம். அவளுக்கு நெறைய முடி இருக்கு. அந்த முடியெல்லாம் அந்த பெட்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. நெறைய பூ கசங்கி போய் கிடக்கு. அவ ஒரு கழிச்சு படுத்துட்டு இருக்கா. ம். ஸோ, அப்ப அந்த துணி விலகி இருக்குது. அவளோட கிளாமர் தெரியும். கொஞ்சம் லோ ஹிப்ல இருப்பாங்க. அது வந்து நம்ம பார்க்கும்போதே வந்து அவங்கள வந்து ஒரு ஒரு கிளாமர் கேர்லா தான் பார்க்க முடியும். ம். ஆக்வர்டா காட்ட மாட்டோம். கிளாமரா ம். தான் காட்டுவோம். ம். இப்போ ஒரு பாத்ரூம்ல ஒருத்தர் வந்து ஷவர்ல குளிச்சிட்டு இருக்காருன்னு சவுண்ட் கேட்குது. ம். அந்த பொண்ணு வெட்கத்துல சந்தோஷத்தோட அந்த பாத்ரூம பார்த்துக்கிட்டே இருக்கும். ம். கொஞ்ச நேரத்துல ஒருத்தர் தலைய துவட்டிக்கிட்டே வெளிய வராரு. அவரை பார்த்து இந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமா வந்து ரசிக்கும். அவரு போய் மேக்கப் பண்ணி, காஸ்டியூம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிட்டு வர்ற வரலும் இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப அவரு வந்து பாக்கெட்லேருந்து பணத்த எடுத்து எண்ண ஆரம்பிக்கும்போது, இவளோட சிரிச்ச முகம் மாறிடும். ம். ஸோ இவன் சீரியஸா வந்து இவன் எதுக்கு பணம் எடுக்குறான்? அப்படின்னு படுத்திருந்த பொண்ணு அப்படியே மெதுவா எந்திரிச்சு வந்து உட்கார்ந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருக்கும். நெறைய பணத்த எண்ணவன் ஒட்டுக்கா மடிச்சு அவ்வளோ பணத்தையும் அந்த பொண்ணுக்கு முன்னாடி நீட்டும்.
"என்னது இது?" அப்படின்னு இவ சீரியஸா கேட்பா. கேட்கும்போது வந்து "பணம்" அப்படின்றான். அந்த பணம்னு அவன் சொல்லும்போது இந்த பொண்ணோட கண்ணு கலங்க ஆரம்பிச்சுரும். ஸோ இங்கிருந்து ஷாட் மாறிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஒரு பெட்ல கார்னர்ல உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அவளோட தலைமுடியெல்லாம் கரெக்ட்டா பின்னலோட நெறைய பூ வச்சு அந்த பெட் எல்லாம் நீட்டா இருக்கு. ம். அந்த ரூம்ல எந்த அசம்பாவிதமும் நடக்கல. ம். அப்ப கஸ்டமராக அந்த ஆள் உள்ள வரான். வந்தான், இவ ரிசீவ் பண்ணா, இவளோட ரிசீவ கூட அவன் ஏத்துக்காம, ம். இவன் நேரா போய் கட்டிலோட இன்னொரு கார்னர்ல போய் சோகமா உட்கார்ந்துட்டான். ம். ஒரு 1 செகண்ட், 2 செகண்ட் 2 பேரும் அமைதியா இருக்காங்க. அப்புறம் இந்த புள்ள "ஏங்க அமைதியா இருக்கீங்க? ஏதாவது ப்ராப்ளமான்னா?" "இல்ல ஒண்ணும் இல்ல." ம். அப்படின்னா, திரும்ப திரும்ப பிரஷர் குடுத்து இவ பேசுறா, பேசுறா, பேசுறா. "என்னங்க இப்படி இருக்கீங்க? எதுக்காக வந்தீங்க? இப்படி அமைதியா உட்கார்றதுக்கு வந்தீங்களா? சீக்கிரமா வாங்க. வேற யாராவது கஸ்டமர்ஸ் வந்துற போறாங்கன்னு" இவ ப்ரொஃபஷனலா பேசுறா. ம். "இல்ல அப்படிலாம் என்கிட்ட பேசாத. நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்." அப்படின்னு. "என்ன சொல்லுங்க." "என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னா?" இவ சிரிக்க ஆரம்பிச்சா. இது மாரி எத்தனையோ பேர் கேட்டு, கேட்டு ஏமாத்திட்டு போயிட்டாங்க. அந்த வேதனையில அவ சிரிக்கிறா. ஏன் சிரிக்கிறேன்னா, ஏங்க கெட்டுப்போன பழத்த யாராவது பூஜைக்கு வைப்பாங்களா? பைத்தியம் மாரி பேசாதீங்க. என்னைய மாரி ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்க வீட்ல போய் பெத்தவங்ககிட்ட சொன்னா கட்டி வச்சுருவாங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸுகள்ட்ட சொல்ல முடியுமா? நாளைக்கு இந்த சமூகத்துல எங்கேயாவது பொது இடத்துக்கு போறீங்க. இங்க வந்ததுல யாரோ ஒருத்தர் அங்க என்ன பார்த்துட்டு வந்து பேசுனா, உங்க மனசு தாங்குமா? சும்மா ஆதங்கத்துக்கு ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. வந்த வேலைய முடிச்சுட்டு கிளம்புங்க. ம். சும்மா மக்கி மண்ணா போன மனச தூண்டி விடாதீங்க. அப்படின்ற மாரி இவ விரக்தியில சொல்லுவா. இல்ல நான் ரொம்ப சீரியஸா பேசுறேன்னா, இல்ல ம். எனக்கு அதுல உடன்பாடு இல்ல. நீங்க கிளம்புங்க அப்படின்னா, இப்ப சரி ஓகே அப்படின்னா நான் கிளம்புறேன்னா, ஏங்க அப்படின்னா, இல்ல நான் வந்தது கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையில தான் வந்தேன். நான் உங்கட்ட வந்து அப்படி தப்பா நடந்துக்கணுன்ட்டுலாம் நான் வரல அப்படின்னா, இப்ப ம். பயங்கர சந்தோஷம். அவன் கைய புடிச்சா, பக்கத்துல உட்கார வச்சா, கட்டி புடிச்சா, 2 பேரும் வந்து இதுவரை இல்லாத அந்யோன்யத்துல ரொம்ப சந்தோஷமா அவனோட ம். உறவ வச்சுக்கிட்டான். ம். அவன் கல்யாணம் பண்ணிக்க போற புருஷனோட இருக்கிற ஒரு பொண்ணா அவ சந்தோஷமா வாழ்ந்தா. முடிச்சுட்டு அவன் கிளம்பி போய் பாத்ரூம் போய் குளிக்க போனான். ம். இவ ஃப்ரெஷ்ஷா படுத்துட்டு இருந்தா. இப்ப பணத்த நீட்டும்போது இவ எந்திரிச்சு உட்கார்ந்த வரை நெனச்சு பார்த்தோம். ம். இப்பவும் அவன் பணத்த நீட்டிக்கிட்டே இருக்கு. ம். எவ்வளோ நேரம் பணத்த நீட்டிக்கிட்டே இருக்கிறது? எனக்கு வேலை இருக்குது புடி. புடின்னா இவ அழுக ஆரம்பிக்கிறா. இவ கண்ல இருந்து தண்ணி வருது. "அடச்சீ!" அப்படின்னு சொல்லி அந்த மூஞ்சில பணத்த தூக்கி எறிஞ்சுட்டு அவன் பாட்டுக்கு கிளம்பி போறான். 10ஓட 11னா நீ அத்தோட இது ஒண்ணு நீ பாட்டுக்கு வந்தவன் வந்த வேலைய பார்த்துட்டு போ வேண்டியது தானே. மக்கி மண்ணா போன என் மனச ஏன்டா காதல்ன்ற பேர்ல சாவடிக்கிறீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் கேட்டேனா? நீயா ஆசைய தூண்டி உன் ஆசைய அனுபவிச்சு முடிச்சு காசுல என்ன விலை பேசிட்டு போறதுக்கு, என்னை திரும்ப திரும்ப விபச்சாரின்னு சொல்றதுல உங்களுக்கு என்னடா சந்தோஷம்? நானும் ஒரு பொண்ணு தானே. என் சதைய பார்க்குற நீங்க எப்படா என்னோட மனச பார்ப்பீங்க? அப்படின்னு இவ ஃபீல் பண்ணா. இவ பாயிண்ட் ஆஃப்ல அந்த பணமெல்லாம் சிதறி கிடக்குது. அவ கண்ல இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருந்தது. இப்ப அப்படியே கொண்டு போய் நிறுத்துனா, இவளும் பெண் தானே. இவளுக்குள்ள இருக்கிற இந்த மனச எப்பதான் இந்த ஆண்கள் புரிஞ்சுக்குவாங்களோ? அப்படின்னு சொல்ற மாரி முடிச்சிரும். இதுதான் அந்த கதாபாத்திரம். இந்த சீன்ல இருக்கக்கூடிய இந்த கிளாமரஸ், இந்த குளோஸ் இன்டிமசி இதையெல்லாம் செய்யணும். ஏன்னா கதையில நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். ம். ஷாட்ல நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த இடத்துல அந்த சீன்ல என்ன நடக்கணுமோ அது நடக்கணும். அதுக்கு உங்களுக்கு மனசார நீங்க ஏத்துக்கிறீங்க. இந்த கதை உங்கள இந்த சீன் உங்கள பாதிச்சிருந்தது. இதை நான் நல்லபடியா பண்ணி தருவேன்னு நீங்க சொல்றது ஓகே சொல்றதும், இல்ல சார் இது எனக்கு வேண்டான்னு சொல்றதும் உங்களோட மனச பொறுத்து, உங்க சம்மதத்த பொறுத்தது. ம். இப்ப நீங்க சொல்லுங்க. ம். பொதுவாவே இன்னைக்கு பெண்கள் வந்துட்டு எல்லாருமே சரியாவும் இருக்க மாட்டாங்க. எல்லாருமே தவறு பண்றவங்களும் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா. அந்த ஒரு தோரணையில நீங்க எடுத்த இந்த ஒரு கதை வந்து மிகவும் நல்லா இருக்கு. சரி. ஏன் ஆண்கள் இப்படியே பார்க்குறாங்க பெண்கள்? ஒருத்தி வந்து தப்பு செஞ்சுட்டா. ஆ. நெனச்சா ஒரு ஆண் திருத்தி வாழலாம். கண்டிப்பா. ஆனா இன்னைக்கு எந்த ஆண்களும் அப்படி நெனைக்கிறது இல்ல. ம். எனக்கு நல்ல பொண்ணா வேணும், நல்ல பொண்ணா வேணும் அப்படின்னு தான் நெனைக்கிறாங்க. அ ஆண்களுக்கு மனசு இருக்குன்றத வந்து இந்த இப்ப இருக்க காலகட்டங்கள்ல ஆண்கள் வந்து தெரிவிக்கிறாங்க. ம். ஆனா என்னதான் இருந்தாலும் அவ ஒரு பெண் அப்படின்றது தான் அந்த தலைப்பு. அதுக்கேத்த மாரியான இந்த கதை நல்லா இருக்கு. ஓகே, மிகவும் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். ஓகே. இதுல வந்து இந்த கிளாமர் சீன் இருக்கு, அது இருக்கு. அது கதை கிடையாது. கிடையாது. கடைசியில அவ அழுந்து உட்கார்றா ஆமா. பார்த்தீங்களா? அந்த ஒரு நிமிஷம் தான் அந்த கதையவே பேசுறது. அந்த கண்டிப்பா, டைட்டில சொல்றது. கண்டிப்பா. ஸோ ரொம்ப அழகா இருக்கு சார். பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஒரு பொண்ணோட மனச எவ்வளவு அந்த ஆண்கள் காயப்படுத்துறாங்க. ஆமா. ஆனா அந்த அந்த மனசு ஒரு மலர் மாரி இருக்கு. அப்படின்றத இந்த ஒரு சின்ன கதையில நீங்க ரொம்ப அழகாவும், அருமையாகவும் வெளிப்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப அழகா இருக்கு சார். நான் இத கண்டிப்பா பண்றேன் சார். ஓகே. தேங்க் யூ சோ மச். தேங்க் யூ சார்.